Hi friends, நான் உங்க காயத்ரி from Aspiring Artworks channel. இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்னாப் வால். ஸ்னாப் வால் அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நான் என்னன்னு சொல்கிறேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்லேயும் இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். பிகாஸ் அந்த ஒரு இடத்துல ஆணி அடித்தோம்னா அது பயங்கரமாக மார்க் விழுந்துடும். திரும்ப நம்ம வேறு இடத்துல அதை திரும்ப மாற்றும் போது அந்த ஆணி அடித்த இடம் அப்படியே ஒரு தடமாக காயமாயிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாட்டுறதா கூட இல்லை வால் டெக்கர் மாட்டுறதா இருந்தால் கூட நம்ம ரொம்பவே யோசிப்போம். அதுக்கு ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஸ்னாப் வால். நான் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸை வந்து பிரிண்ட் போட்டு பார்த்துருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஐக்ளவுட் வந்துருச்சு, உங்கள் ஃபோட்டோஸை ஐக்ளவுடில் போட்டுக்கலாம் இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் போட்டுக்கலாம். ஸோ நிறையா பேர் டிஜிட்டல் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறோமோ அது எல்லாமே அப்படியே எங்கேயோ போட்டு வச்சுருக்கோம். கூகுள் மெமரி வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ இந்த வருஷம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். பட் ஒரு 20 இயர்ஸ் 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை பிரிண்ட் போட்டு ஆல்பமாக பார்க்குற ஒரு இது இருக்குது. அது அந்த ஃபீல் வந்து அது ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், பழைய மெமரிஸ் எடுத்து பார்க்கறதுக்கு. பிகாஸ் வந்து ஆர்ட்புட் வந்து இப்போ இல்லவே இல்லை. அதே மாதிரி சம்டைம் நமக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாமே போகலாம். பட் சில மெமரிஸை நம்ம செரிஸ் பண்ணும்போது அதை நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும்னு தோணும். அதுக்கான ப்ராடக்ட் தான் இந்த ஸ்னாப் வால். ஸ்னாப் வால் அப்படிங்கிறது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல் வெப்சைட். இதில் ஃபோட்டோஸில் வந்து எல்லாமே வந்து 8x8 சைஸில் இருக்கும். 8x8 டைம்ஸ் ரொம்ப லைட் வெயிட் தான். ஸோ ஈஸியாக வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோம் போர்டில் செஞ்சது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் அவங்களே வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க, சூப்பர் ஸ்டிக்கர்ஸ். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒட்டிட்டோம்னா உடனே எடுத்து திரும்ப இன்னொரு இடத்துல ஒட்டுறதுக்கும் முடியும். தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். அதே மாதிரி எங்கேயுமே வந்து எந்த கரையும் எதுவுமே விழுகாது. இப்போ இதை வந்து ஆக்சுவலி நான் எப்படி ஒட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 8x8 சைஸ் ஸ்டைல்ஸு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதை இது பண்ணணுன்றது இல்லை. ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லா வாலுமே நான் இதுக்கு டெக்கார்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை. லிவிங் ரூமில் வந்து ஒரு 2 சைடு வால் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பெட்டுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் இல்லை பெட்டுக்கு சைடில். ஸோ ஃபோட்டோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து பெட்ரூமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எங்கள் பெட்ரூம் வந்து இன்னும் வால் வந்து இன்னும் சும்மா தான் இருக்குது. ஸோ அதுக்கு எதாவது பண்ணலாம். சின்ஸ் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இங்கே நெயில்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் பார்க்கும்போது தான் இது எனக்கு கிடச்சிது. ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்னு மட்டும் இல்லை, ஓன் ஹவுஸாக இருந்தாலும் நமக்கு வந்து நெயில் பண்ணுறதுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா we can go for this ஆப்ஷன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது. ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கொடுத்தோம்னா எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோஸ் தான் வந்து சூஸ் பண்ணி பிரிண்ட் போட்டேன். அதுக்காக பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ என் பொண்ணு வந்து இது வந்து ஆக்சுவலி என் பொண்ணோட 7th பர்த்டேல எடுத்தது. ஆமாம், பெக்கல் பீச்சில் எடுத்தது. ஸோ இது ஒரு மெமரிக்காக இருக்கணும். பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து பெட்ரூம் வாலில் ஒட்டுறோம். ஏன் பெட்ரூமில் வரணும்னா எவ்ரி டைம் தூங்கும்போதும் காலையில் எழுந்திரிக்கும்போது அதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அங்கே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு அவங்க காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, சின்ன 2 ஸ்டிக்கர்ஸ் தான் அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வாலில் ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். பெரிய விஷயம் இல்லை. இதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா செவத்தில் வந்து இட் won't leave any மார்க். அதே சமயத்தில் உடனே எடுத்து இன்னொரு இடத்துல கூட மாற்றலாம். ஸோ ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப சாதாரண சின்ன போர்டு தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி செட் ஆஃப் 3. ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து செட் ஆஃப் 3 அந்த மாதிரி பண்ணலாம். இது பேர் வந்து ஸ்னாப் வால். இதை நான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் நான் சொன்னேன், ஸ்னாப் வாலோட ஃபோட்டோ டைல்ஸ். இது வந்து 8x8 inches. நான் காமிச்சேன் இல்லையா, பின்னாடி வந்து சின்ன ஸ்டிக்கர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டினா போதும். நான் வந்து இதில் வந்து 9 டைல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓல்டு ஃபோட்டோஸ். நான் சொன்ன மாதிரி பழைய மெமரிஸ் வேணுங்கிறதுக்காக. இந்த கார்னர் வந்து சும்மா தான் இருந்தது. ஸோ இங்கே ஒரு பெஞ்சு, இங்கே ஒரு ஃப்ளவர் பாட் வச்சோன்னா ஒரு கிவ்ஸ் அன் எஸ்தெட்டிக் லுக். ஸோ இந்த இடமும் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து வாலில் வந்து நெயில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஸ்னாப் வாலோட இந்த ஃபோட்டோ டைல்ஸ் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸி. ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி, திரும்ப ஸ்டிக் பண்ணுறதும் ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.